வணக்கம் ரிதி. திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளான அம்பாசமுத்திரம், பாபநாசம், விக்கிரமசிங்கபுரம், கல்லிடைக்குறிச்சி, மணிமுத்தாறு உள்ளிட்ட இடங்களிலும், தென்காசி மாவட்டத்தில் கடையம், பொட்டல்புதூர், முதலியார்பட்டி, ஆழ்வார்குறிச்சி, வாகைக்குளம், கல்யாணிபுரம், கடையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் சில நிமிடங்களுக்கு முன்பாக 3 வினாடிகள் வரை நீடித்த நில அதிர்வை உணர்ந்ததாக பொதுமக்களிடமிருந்து வந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன ரிதி. வீடுகள் பயங்கர சத்தத்துடன் குலுங்கியதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை உறுதி செய்ய முடியவில்லை. இது குறித்து சத்தியம் தொலைக்காட்சியில் இருந்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயனிடம் கேட்டபோது தங்களுக்கும் இது போன்ற தகவல்கள் வந்துள்ளதாகவும், ஆனால் இந்திய அரசின் புவி அதிர்வு துறையில் இருந்து இது குறித்து எதுவும் உறுதி செய்யப்படவில்லை என்றும், தொடர்ந்து தாங்கள் இது குறித்து விசாரித்து வருவதாகவும் தெரிவித்தார். ஆனால் மணிமுத்தாறு அருகே உள்ள ஜமீன் சிங்கம்பட்டி கிராமத்தில் மிகப்பெரிய சத்தத்துடன் கூடிய நில அதிர்வு ஏற்பட்டதாகவும், இந்த சத்தத்தை கேட்டு பயந்து போன பொதுமக்கள் உடனடியாக தங்கள் வீடுகளில் இருந்து வெளியேறி பொது வெளியில் தஞ்சம் அடைந்துள்ளனர் ரித்தி. திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவியை அடுத்த வீரவநல்லூர் பகுதியில் இருந்து ஆரம்பிக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியின் அடிவார பகுதிகளில் பரவலாக இந்த நில அதிர்வு உணரப்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன ரித்தி. இதே போல் மணிமுத்தாரின் மேலே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியான மாஞ்சோலையின் மேற்கு பகுதியில் சுண்ணாம்பு டிவிஷன் என்று அழைக்கப்படும் இடத்திலும் இன்று காலை 11:55 மணிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்வுடன் கூடிய சத்தம் கேட்டதாகவும் மலைப்பகுதியில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதுமக்கள் பல்வேறு இடங்களிலும் இதை உணர்ந்ததாக தொடர்ந்து நமக்கு தகவல்கள் தெரிவித்து வருகின்றனர் ரிதி. மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இது குறித்து விரைவாக உறுதிப்படுத்துவதாக தகவல்கள் தெரிவித்திருக்கின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இதுவரை இல்லாத அளவு தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களிலும் நில அதிர்வு உணரப்பட்டது மிகப்பெரிய பரபரப்பினை திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது ரிதி.